சொல்லுங்கக்கா. இடம் பத்தலனா வர வண்டியை D3க்கு மாத்தி விடு. சரி. ஏய் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணு. என்ன நிறுத்தினா போயிட்டே இருக்காரு. சார் அங்க பார்க் பண்ணாதீங்க சார். அது ரிசர்வ் சார். ஐயோ நீ என்ன பாக்குறதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? நான் தான் சொன்னல சார், அந்த இடம் ரிசர்வ்டுன்னு. நீங்க தான் போன்ல பேசிட்டு இருந்தீங்க. உன்னோட ஓவர் ஸ்மார்ட்னஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத. நீங்க கேர்லெஸ்ஸா இருந்து தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்றது? இந்த லைட்டை சரி பண்றதுக்கு உன்னோட 6 மாச சம்பளம் வேணும். இது என்ன காரணம் தெரியுமா? அது என்ன காரணம் தெரியும், நீங்க யாருன்னு தெரியும். சீதா தங்கப்பன். அட்ரஸ் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ப்ரூஸ்லி கட்டிங்லாம் எனக்கு தெரியாதப்பா. ஏற்கனவே உனக்கு ஸ்ப்ரிங் முடியுமா இருக்கப்பா. நல்லா தலையில என்ன தேய்க்க சொன்னா என்ன தேய்க்கணும்ல. ஹலோ சொல்லுங்கப்பா. தோ வரேன்ப்பா. என்ன விஷயம்? என்ன? என்னோட அப்பா 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 என்ன ஆச்சு? வேற எங்கேயும் இருக்குன்னு தோணுது சார். அவளை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். அதை எங்க வச்சிருக்கேன்னு சொன்னா உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? என்னாச்சு? இது பொய் கேஸ். நான் ஒரு ஆளோட கார்ல இருந்து தங்கத்தை திருடுனேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கிங்ல வச்சு ஒரு ஆளோட பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலதான் இப்படி பண்றாங்க. நான் என்ன சொல்லி அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு தான் சார். நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? செஞ்ச குற்றத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறா சார். நீ என்கிட்ட சொல்லு. நான் திருடல சார். என்ன சொன்ன? கேட்கல சார். அதெல்லாம் அவ எடுக்கவே இல்லை சார். அவளை பொண்ணு பார்க்கறதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஃபேமிலி வரதா இருக்காங்க. ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கேட்டனா? ஓரவ போய் நில்ல. ஒரு நாள் லாக்கப்ல அடைச்சு வைங்க. திமிர்லாம் தானா அடங்கிடும். கூட்டுவாங்க. இன்னைக்கு நான் இங்க இருந்தேன்னா நாளைக்கு நீங்க என்ன தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பா நம்ம இப்ப என்ன பண்றதுப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அட்வொகேட் பத்மநாபன் நம்பர் இருக்கு, நான் அவர்கிட்ட பேசவா? பேசி பாரு. வா. ஓடி உள்ள.
சார் சார் நான் சஞ்சய் பேசுகிறேன் சார் சார் என்னோட அக்காவை ஒரு திருட்டு கேஸில் முகப்பேர் போலீஸ் ஸ்டேஷனில் ஹலோ 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 சார் ஜிடியை கொண்டு வாங்க. உன் அக்கா பேர் என்ன? சீதா. எங்க இருக்காங்க? வர சொல்றேன் சார். கூட்டிட்டு வாங்க. என்ன கேஸ்? இவங்க மேல ஃபைல் பண்ணிருக்கிற கேஸ் என்னன்னு கேட்டேன். சார் திருட்டு கேஸ் சார். என்ன திருட்டு? சார் இவங்க ஒர்க் பண்ற பார்க்கிங் லாட்ல இருந்து ஒரு வண்டியில தங்கத்தை திருடி இருக்காங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? சார் சுனில் ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் பிஸ்னஸ் மேன். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. அவர் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். என்ன சார்? அது ஃபோனில் தான் சொன்னாங்க. எஃப்ஐஆர் போட்டிங்களா? இல்லை சார். நீங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் விசாரிச்சிங்களா? இல்லை. இவங்கள விசாரிச்சிங்களா? விசாரித்தோம். என்ன சொன்னாங்க? அவங்க எடுக்கலன்னு சொன்னாங்க சார். பொருள் கிடைச்சதா? இல்லை இந்த சம்பவம் எப்போ நடந்தது? சார் அது இன்னைக்கு சாயங்காலம் தான் சார். அப்போ செக்ஷன் 379. எஸ் சார். இன்னைக்கு சாயங்காலம் நடந்த திருட்டுக்கு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டும் கிடைக்கல, சம்பவ இடத்துக்கும் போய் விசாரிக்கல, எஃப்ஐஆரும் போடல, திருட்டு போனதும் கிடைக்கல. குற்றவாளின்னு ஒரு பொண்ணை லாக்அப்ல வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன கமிஷனர்? உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதா? 5 மணிக்கு அப்புறம் பெண்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்றதும், ரொம்ப அவசியம் இருந்தா அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கலான்ற ஆர்டர் காப்பியும் இங்க இல்லையா? இல்லையான்னு கேட்டேன். இருக்கு சார். அது பிரகாரம் செயல்பட தான் ஆர்டர் அனுப்பியிருக்கோம். அது தெரியாதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, இந்த கேஸ் ஜென்யூனா இல்லையா? ஆர் பாலச்சந்திரன், எஸ்ஐ ஆஃப் போலீஸ், செயின்ட் தாமஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், 2 பேரையும் இம்மிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ணுங்க. எஸ் சார். அரெஸ்ட் பண்ணவங்களை அபிஷியல் கார்ல வீட்டுல டிராப் பண்ணுங்க. வீட்டுல விட்டதை எனக்கு கால் பண்ணி சொல்லணும். எஸ் சார். அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவரோட ஃபுல் டீடைல்ஸ் நாளை காலையில 10 மணிக்குள்ள என் டேபிளுக்கு வந்தாகணும். ஐ வில் சப்மிட் ஆன் டைம் சார். என்ன விஷயம் சார்? என்னாச்சு? அது வந்து வா. என்னாச்சுப்பா? நேத்து
நேற்று மட்டும் நீங்கள் அங்கே வரலனா இன்னைக்கு நாங்கள் யாருமே உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் சார். எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல சார். அதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சேன், அவ்வளவுதான். அது எனக்கு தெரியும் சார். நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல சார். அப்படி ஏதாவது பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கூட தெரியல சார். நீ ஒன்றும் செய்ய வேணாம்.